தரப்புலேருந்து கம்மி விலையில் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் itel A80 எஸ். இது ஏற்கனவே அதாவது ஒரு 3-4 மாதம் முன்னாடி குளோபலில் லான்ச் ஆன அதே ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே கம்மி விலை அப்படின்னு சொல்லும்போது வந்து எக்ஸாக்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியல, நான் லான்ச்சுக்கு முன்னாடி ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அண்டர் 10,000 இல்லை ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது 7,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த விலைக்கு இவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் சிலது நல்லாவே இருக்குது. அதாவது டிசைனாக இருக்கட்டும், கூடவே டிஸ்பிளேல 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அதோட 3 வருஷம் வந்து லேக் ஃப்ரீ ஃப்ளூவன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சில விஷயங்கள் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. அதே சில ஃபீச்சர்ஸ் டீசென்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ itel A80 4G ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு டெஸ்டிங் பண்ணி பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. வேறு என்னங்க கேட்க போகிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட 2025 வந்துருச்சு, இன்னும் எத்தனை பேர் 4G ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாக்ஸ் மேலேயே A80 அப்படின்னு போட்டு ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதும் பாக்ஸில் இருக்குது, நல்ல விஷயம். அதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் பின் பக்கம் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். பாக்ஸில் A80 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதுக்கப்புறம் சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, கம்மி விலை பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் சிலிகான் கேஸ் நல்ல குவாலிட்டியோடவே இருக்குங்க. யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு இருக்குது. டைப் A டு டைப் C கேபிள், 10 வாட் அடாப்டர். இதுதான் பாக்ஸில் இருக்க கண்டென்ட்ஸ். ஸ்மார்ட் ஃபோன் பாருங்க, யாருமே பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆசம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ், ஆசம் டிசைனோட தான் இருக்குது. இங்கே கலர் பார்த்தீங்கன்னா இது கிளேசியர் ஒயிட் கலர், அதோட வந்து ஒரு மார்பிள் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, மேட் ஃபினிஷ். அது தொட்டு பார்க்கும்போது அந்த மார்பிள் கிரெயின்ஸ் எல்லாம் கூட நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி கேமரா மாடியூலும் இருக்குது. ஏன்னா இந்த கேமரா மாடியூல் சுற்றி வந்து ஒரு ஒயிட் கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் தான் உங்களுக்கு சென்சார் பிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால பார்க்கறதுக்கு டிசைன் வந்து ஒரு 20,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் பேனல் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனல் தான், ஃப்ரேம்ஸுமே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் தான். போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்குது, கூடவே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க் ஆகுது. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு உங்களுக்கு குவிக்காகவே அன்லாக் ஆகிடுது. கீழே 3.5mm ஆடியோ ஜாக், மைக், டைப் C போர்ட், ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. இன்னொரு சைடில் சிம் ஸ்லாட், இதில் 2 4G சிம், அதுக்கப்புறம் SD கார்டு போட்டும் நீங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பாக்ஸி டிசைன் அப்படிங்கிறதுனால கிரிப் நல்லா இருக்குது. வெயிட் கூட ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, வெயிட் வந்து 190 கிராம். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அதோட டிசைனை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேக் லைட் எஃபெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு கால்ஸ் வருது அப்படின்னா இங்கே ரிங் லைட் வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். பேட்ரி லோவாக இருக்குனாலுமே நீங்கள் ரிங் லைட் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். சார்ஜ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வருது அப்படின்னாலுமே உங்களுக்கு பேக் லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதோட டியூரபிலிட்டிக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பொதுவாக ஐபி ரேட்டிங் கொடுக்க மாட்டாங்க, பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு IP54 ரேட்டிங் இருக்குது. அதனால லேசாக தண்ணி பட்டால், அதாவது ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால லேசாக தண்ணி பட்டாலோ தூசி ஆனாலோ தொடச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது கூடவே ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி 100 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஸ்க்ரீன் டேமேஜ் ஆச்சுன்னா ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், கால் ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இதில் அவைலபிளாக இருக்குது. பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அதனால் டிஸ்பிளே எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் பெரிய டிஸ்பிளே தான், 6.7 இன்ச்சஸ்க்கு IPS LCD பேனலோட வந்து HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது கூடவே 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் இருக்கும், ஆனால் இது 120 ஹெர்ட்ஸோட வருது, அது ஒரு நல்ல விஷயம். பெசில்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, ஆனால் டிஸ்பிளே குவாலிட்டி IPS LCD பேனலுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா பொதுவாக LCD பேனல் அப்படின்னாவே ரொம்பவே கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஆனால் இது வந்து வைப்ரண்ட்டாக இருக்குது, ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. கலர் கேலிப்ரேஷனும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் மூவிஸ் பார்க்குறீங்க, யூடியூப் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளேபேக்கும் ஸ்மூத்தாக இருக்குது, கலர்ஸுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 500 நிட்ஸ், இன்டோரில் உங்களுக்கு தெளிவாகவே இருக்குது. அவுட்டோரில் ரொம்ப டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, ஓரளவுக்கு தெளிவாக இருக்குது. பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே டிஸ்பிளே என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி டைனமிக் பார், அதாவது இன்ஃபினிக்ஸில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்ச் ஹோலில் உங்களுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார் மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது உங்களுக்கு கால் வருது அப்படின்னா அங்கே பாப்அப் ஆகும். நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க
பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அங்கே உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஃபேஸ் அன்லாக் பண்ணும்போது அதோட ரெக்கார்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாட்ச் கிட்டே டைனமிக் பார்லேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே ஆடியோ பொறுத்த வரைக்கும் மோனோ ஸ்பீக்கர், ஆனால் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கிறதுனால நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் மோனோ ஸ்பீக்கருக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு லவுடாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ்க்கு 4G ஸ்மார்ட் ஃபோன், அதனால யூனி எஸ்ஓசியுடைய T603ல கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கிளாக் ஸ்பீட் 1.8 GHz. ஜிபியு பழைய வெர்ஷன் இல்லாமல் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதனால அந்த ஸ்கோருமே வந்து உங்களுக்கு 1.5 லட்சம் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ சாதாரணமாக யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வந்து இந்த சிப்செட் உங்களுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. அதே நீங்கள் கேம் விளையாடுவீங்க அப்படின்னா வந்து இந்த சிப் வந்து உங்களுக்கு கேமிங் சிப் கிடையாது. உங்களால் லோ கிராஃபிக் கேம்ஸ் ஓரளவுக்கு விளையாட முடியும். ஸோ நான் கால் ஆஃப் டியூட்டி வந்து செக் பண்ணி பார்த்தேன். லோ மீடியம் செட்டிங்ஸில் கேமிங் விளையாடி பார்த்தேன். அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆக தான் செஞ்சது, ஏன்னா கேமிங் சிப் செட் கிடையாது. நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு பெர்ஃபார்மன்ஸ் இந்த வேலைக்கு டீசென்ட் தான். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் இல்லையா, அதனால ஆண்ட்ராய்ட் 14 கோ எடிஷனோட தான் வருது. யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் செக்மெண்ட் இல்லையா, சொல்லவே தேவையில்லை. தேவையில்லாத நிறைய ஆப்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னு தோன்றதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனும் டிசேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கேமரா வந்து ரியர் சைடில் டுவல் சென்சார், மெயின் சென்சார் 50 மெகா பிக்சலுக்கு சாம்சங் சென்சார், கூடவே வந்து உங்களுக்கு ஆக்சிலரி லென்ஸ் அதாவது ஏஐ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சலுக்கு செல்ஃபி கேமராவோட வருது. கேமரா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் டைம் லேப்ஸ், பியூட்டி, அதுக்கப்புறம் சூப்பர் நைட் மோட் ஆப்ஷன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா அவுட்புட் நான் எப்பவும் சொல்கிறதா, பட்ஜெட் செக்மெண்ட் எந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு லைட் கண்டிஷன் நல்லா இருக்கணும். ஸோ நல்ல லைட் கண்டிஷனில் அவுட்டோரில் ஓரளவுக்கு பிக்சர்ஸ் நான் கிளிக் பண்ணி பார்த்தேன். டீட்டெயில்ஸ் இந்த வேலைக்கு நான் டீசென்ட் அப்படின்னு சொல்லுவேன். 50 மெகா பிக்சல் ரியர் கேமராவில் உங்களுக்கு லைட் கண்ட்ரோல், HDR கண்ட்ரோல் கூட ஓரளவுக்கு பண்ணி டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. கலர்ஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டினாலுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த பூவுடைய கலரெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருக்கு. ஸ்கையுடைய கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதே நீங்கள் சப்ஜெக்டை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஸ்கின் டோன் வந்து நேச்சுரல் சைடு இல்லாமல் கொஞ்சம் வார்மர் சைடில் இருக்குது. இதுவும் நிறைய பேருக்கு உங்களுக்கு பிடிக்கும். டீட்டெயில்ஸுமே நல்ல லைட் கண்டிஷன் இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே கேப்சர் பண்ணுது. இருந்தாலுமே பட்ஜெட் செக்மெண்ட் இல்லையா, அதனால் ப்ராசஸிங்க்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது. ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. செல்ஃபீஸும் பார்த்தீங்கன்னா லைட் கண்டிஷன் நல்லா இருக்கும்போது ஓரளவுக்கு டீட்டெயில்ஸோட கேப்சர் பண்ணுது. போர்ட்ரேட் ஷாட்ஸுமே வந்து உங்களுக்கு பரவாயில்ல. சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோன் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. நைட் ஷாட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாய்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் இந்த வேலைக்கு அதை நம்ம பெரிய குறைன்னு சொல்ல முடியாது. அதே வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுமே வந்து 1080 30 fps உங்களால் வீடியோ எடுக்க முடியும். ஸ்டெபிலைசேஷன் 30 fps அப்படிங்கிறதுனால ஸ்டேபிளாக தான் இருக்குது. கலர்ஸ் அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே லைட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான். லைட் கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ், கலர்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணுது. செல்ஃபி கேமராலையுமே ஸ்டெபிளைஸ்டாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் அதில் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh 10 வாட் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. இங்கே பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு பவர்ஃபுல் சிப் கிடையாது, ஒரு நார்மல் சிப் அப்படிங்கிறதுனால நீங்கள் நார்மல் டு மாடரேட் யூசர் அப்படின்னாலுமே தாராளமாக ஒரு நாளுக்கு மேலேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லாயிருக்கு. ஆனால் சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வாட் தான் அடாப்டர் அப்படிங்கிறதுனால 2.25 மணி நேரம் ஆச்சு. 2 hours 50 minutes கிட்ட ஆகும் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் ஓவர் நைட் சார்ஜ் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ itel A80 பட்ஜெட் செக்மெண்ட்டாக இருந்தாலுமே டிசைன் பார்க்குறதுக்கு கிளாஸியாக இருக்குது. அதோட டிஸ்பிளேவும் பிரைட்டாக கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் இருக்குது. 100 days ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டீசென்ட் 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Stay safe, stay happy.